தினமலர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். செப்டிக் டேங்கை க்ளீன் பண்ணக்கூடிய அந்த தொழிலாளர்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டங்கள் தொடர்ந்து இருந்தாலும் கூட அதனால் ஏற்படக்கூடிய மரணங்கள் அப்படிங்கிறது தினம் தினம் அதிகமாயிட்டு இருக்கு. என்னதான் தொழில்நுட்பத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்தோம் அப்படின்னு சொன்னால் கூட இந்த துறையில் மரணங்கள் அப்படிங்கிறது குறையவில்லை. அதில் மிகப்பெரிய மோசமாக தமிழ்நாடு இந்தியாவிலேயே 3வது இடத்துல இருக்குது அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய எம்பி ஒரு டேட்டாவை கொடுத்துருக்காங்க. இதுதான் இன்றைய விவாதத்தினுடைய கருப்பொருளாக மாறி இருக்கிறது. நாடாளுமன்றத்தில் இது சார்ந்த கேள்விகளையும் அவர் முன்வைத்திருக்கிறாங்க. இதிலிருந்து என்ன மாற்றங்கள் உருவாக போகிறது, அதுதான் நம்முடைய விவாதத்தை நம்ம நகர்த்த இருக்கிறோம். செப்டிக் டேங்க் பலிகள் அறியாமையா அலட்சியமா 3 கருத்துரையாளர்கள் நம்மோடு இணைகிறாங்க. அரசியல் விமர்சகர் ரவிசங்கர், அரசியல் விமர்சகர் ராமன் மற்றும் உழைப்போர் உரிமை இயக்கத்திலேருந்து தினகரன் முறை வரவேற்றுக்கொள். நான் முதல்ல ரவிசங்கர் சார்ட்ட இந்த விவாதத்தை கொண்டு போகிறேன். செப்டிக் டேங்க் தொழிலாளர்கள் அதை க்ளீன் பண்ணுறவங்க பல முறை நம்ம விவாதிச்சிருக்கிறோம். அரசும் இது சார்ந்து கவனம் எடுத்திருக்கு. இதனால் உள்ள மரணங்கள் குறையாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க? இதை முதல்ல இந்த டாப்பிக்கை பார்லிமெண்ட்டில் எடுத்துக்கொண்டு போய் இவர் கேள்வியெல்லாம் கொடுத்துருக்கார். விசிகே எம்பி ரவிக்குமார், நான் அவரை அப்ரிஷியேட் பண்ணுறேன் முதல்ல. அதாவது இவங்க மேனுவல் ஸ்கேவெஞ்சிங்கிறது இதுக்கு முன்னாடியே நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, 1996 ஒரு ஆக்ட் இருக்குது. அந்த ஆக்டையும் தாண்டி அது அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை. அப்படிங்கிறதுனால 2023 இந்த இது ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆக்ட் பிரகாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இதில் அவங்க சொல்கிறது, இதில் மெயினாக மேனுவல் ஸ்கேவெஞ்சர்ஸ், மேனுவல் யாருமே அது மாதிரி பண்ணக்கூடாது. அதையும் தாண்டி லெட்ரின்லாம் யூஸ் பண்ணுற லெட்ரின்லாம் அந்த அளவுக்கு சுத்தமாக இருக்க வேண்டும். அசுத்தமாக, அது அசுத்தம்ங்கிறச்ச அதை யூஸ் பண்ணுறவங்க யாருக்கும் இன்ஃபெக்ஷன்லாம் வந்துடக்கூடாது, அதை ப்ரொஹிபிட் பண்ணுறாங்க. அப்புறம் அந்த சியூவர்ஸ் அந்த செப்டிக் டேங்க்குள்ளே இறங்கி ஆரம்பத்தில் பார்த்துருப்போம், இப்போயும் இருக்காங்க. அதனால தான் இந்த டெத்தெல்லாம் வருது. ஓகேவா? ஆக்சுவலி இவங்க என்ன பண்ணணும், ப்ராப்பர் அவங்களுக்கு இதெல்லாம் கொடுக்கணும், கொடுத்து சேஃப்டி இதை கொடுத்து அவங்கள அனுப்பணும். பட் கூடிய வரைக்கும் சியூவர் இந்த செப்டிக் டேங்க்குள்ளெல்லாம் நுழையாமல், அவர் மெயின் இந்த பாதாள சாக்கடைம்பாங்க, அது உள்ளெல்லாம் நுழையாமல் மெக்கனைஸ்ட் இது அதை யூஸ் பண்ணணும். இதெல்லாம் தாண்டி இந்த மேனுவல் ஸ்கேவெஞ்சிங்கை நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க, அப்போ அவங்க யார் யார் இதில் ஒர்க் பண்ணாங்க அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள வேறு எந்த வேலைக்கு அவங்கள இது பண்ண முடியும், ரிஹாபிலிட்டேஷன், இது எல்லாமே இந்த 2013 கொண்டு வந்த ஆக்ட் பிரகாரம் எல்லாம் இது இருக்குது. சார், இந்த ஆக்ட் இவ்வளவு இருந்தும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இவ்வளவு இருந்தும் நீங்கள் இப்போ ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி மெயினாக உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான், தமிழ்நாடு, குஜராத், கர்நாடகா, ஆந்திரா, ஒரிசா, இங்கே எல்லாத்துலேயுமே இன்றைக்கும் அந்த மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் இருக்குது. ரூரல் உத்தரப்பிரதேசில் மட்டும் ரூரல் ஏரியாஸ் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, 7000க்கு மேலே மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் இருக்குது. ஸோ ஓவராலாக இவங்க கொடுத்துருக்கிறது ஆஸ் ஆன் டேட் 12,000க்கு மேலே மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் இருக்குது. ஸோ அப்போ இது பெரிய இதுவாச்சா சார் அப்படின்னா, ஆமாம், இதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க. ஸோ இந்த மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் இன்னும் நீங்கள் கண்டினியூ பண்ணிங்க அப்படின்னால் அவங்க என்ன சொல்கிறாங்க, இம்ப்ரிசன்மெண்ட் அப் டு 1 year ஆர் 50,000 ரூபாய் ஃபைன் உண்டு. அதாவது மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் ஆர் இன்சானிட்டரி லேட்ரின்ஸ், அது முன்னாடியே சொன்ன மாதிரி அசுத்தமான இதெல்லாம் யூஸ் பண்ண அந்த கழிப்பிடம் அதெல்லாம் யூஸ் பண்ணாங்க இன்னும் அப்படின்னால் அதுக்கு 1 வருஷம் ஜெயில் தண்டனை ஆர் 50,000 ஃபைன். அதையும் தாண்டி மறுபடியும் நீங்கள் போய் பார்க்குறீங்க, வார்ன் பண்ணுறீங்க, பனிஷ்மெண்ட் கொடுத்தாச்சு, இன் ஸ்பைட் ஆஃப் தட் மறுபடியும் அவங்க கண்டினியூ பண்ணாங்க அப்படின்னால் மறுபடியும் அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க, 2 வருடம் ஜெயில் தண்டனை, 1 லட்சம் ரூபாய் ஃபைன் ஆர் 2 சேர்த்து அதையும் உண்டு. இதையும் தாண்டி அந்த பாதாள சாக்கடைக்குள்ளெல்லாம் இறங்கி
அவங்கள வேலை செய்ய இது பண்ணுறாங்களே, இதெல்லாம் தான் ப்ராப்ளம் இந்த டெத் வரத்துக்கு. அந்த மாதிரி இருந்தால் அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆரம்பத்திலேயே 2 வருட ஜெயில், 2 லட்சம் ரூபாய் அபராதம், ரெண்டுமே சேர்ந்து. அதையும் தாண்டி மறுபடியும் அவங்க கண்டுபிடித்தாங்க இந்த மாதிரி இந்த பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட், இந்த பர்டிகுலர் டிவிஷன், இந்த பர்டிகுலர் வார்டு, இதில் வந்து மறுபடியும் இந்த மாதிரி பாதாள சாக்கடைக்குள்ளெல்லாம் மேனுவலாக ஆளை இறக்கி இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா ரிப்பீட்டட் அஃபென்ஸ். அதில் என்ன சொல்கிறோம், 5 வருட ஜெயில் தண்டனை. யாருக்கு? அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட், எந்த அஃபீஷியலோ அவங்களுக்கு. இதையும் தாண்டி 5 லட்சம் ரூபாய் அபராதம். இவ்வளவு கடுமையாக இருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி 302 டெத்தோ என்னமோ 2021 25 இந்த 5 வருட பீரியடில் இருக்குது. அதில் உத்தரப்பிரதேஷ், 2வது இது குஜராத்னு நினைக்கிறேன், 3வது தமிழ்நாடு, 38 மரணங்கள் இருக்கிறது இதில். இதையும் தாண்டி அதுக்கு முதல்ல ஒரு 5 வருஷம் டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அந்த டேட்டாலையும் இதே மாதிரி தான் 357 387. அதுலேயும் பொதுவாக ஓவரால் இதில் பேட்டர்ன், இந்த பேட்டர்ன் அந்த மாதிரி ஒரு 10 வருடத்துக்குரிய டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இந்த டேட்டா பிரகாரம் இந்த மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் நடக்கிறதா, இன்னும் இந்த மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் மூலம் எந்த அளவுக்கு அந்த மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் இறங்கி வேலை செய்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த பாதாள சாக்கடை எந்த அளவுக்கு டெத்து இருக்குது என்ன, அதையெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இன்னும் கண்டினியூ ஆகுது. சார் அப்போ என்ன இந்த ஆக்டை கொண்டு வந்து என்ன பிரயோஜனம் சார்? இந்த ஆக்ட் ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியவில்லை, இதுதான் காரணம். சார் என்ன இதுக்கு ரீசன்? ஏன் எல்லா உபகரணமும் இல்லையா? அங்கே தான் பிரச்சனை. உபகரணங்கள் அந்த அளவுக்கு போதிய அளவுக்கு உபகரணங்கள் இல்லை. 2வது நான் வந்து இதெல்லாம் வந்து ஸ்கேவெஞ்சர்ஸ் இல்லாமல் ஆக்சுவலி மெஷின் அதை வச்சு பண்ணுறோம் அப்படின்னோ, அந்த கான்ட்ராக்டர்ஸ் அவங்க எடுத்து பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த அளவுக்கு உபகரணம் அதெல்லாம் சேஃப்டி எக்யூப்மெண்ட்லாம் நீங்கள் வேலை செய்கிறவனுக்கு கொடுக்கணும் அப்படின்னோ அவனுக்கு காஸ்ட் அதிகமாகுது. அதனால் அவங்க கான்ட்ராக்டர்ஸ் எல்லாரையும் சொல்ல மாட்டேன், எங்கெல்லாம் இந்த ப்ராப்ளம் வருகிறதோ அங்கெல்லாம் ப்ராப்ளம் என்ன அப்படின்னோ இது தான், ப்ராப்பராக அந்த மிஷினை யூஸ் பண்ணுறதில்லை. அண்ட் அதையும் தாண்டி இந்த மாதிரி போகிற உள்ளே இறங்கி வேலை செய்கிறவங்களுக்கு இறங்கி வேலை செய்யக்கூடாது, அதையும் தாண்டி வேலை செய்ய அலோவ் பண்ணுறீங்க, அவங்களுக்கு ப்ராப்பராக ஈக்விப்மெண்ட்லாம் கொடுப்பது இல்லை. சரி, நான் என்ன வேறு பிரச்சனை இருக்குன்னு தினகரன் சார்கிட்ட கேட்டேன். தினகரன் சார், உண்மையாகவே மேனுவல் ஸ்கேவெஞ்சர்ஸ் அந்த செப்டிக் டேங்க் க்ளீன் பண்ணுறவங்க இவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குது அடிப்படையில் இவ்வளவு தொழில்நுட்பங்களையும் அரசு கொடுத்த பிறகு? இல்லை, இதில் முதல்ல தொழில்நுட்பங்கள் என்ன அரசு கொடுத்துருக்கு அப்படின்றதே கேள்விக்குறி தான். அப்போது பாதுகாப்பு உபகரணங்கள் அப்படின்னா நம்ம நார்மலாக தூய்மை பணிகள்லேயே வந்து எந்த அளவுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள் தரப்படுது அப்படின்றது பார்த்திங்கன்னா இருக்காது. சாதாரணமாக தூய்மை பணியாளர்கள் யூஸ் பண்ணுற துடப்பங்கள் கூட, அவங்க யூஸ் பண்ணுற க்ளவுஸ் கூட ஒன்று சண்டை போட்டு ஏதாவது வேலையை நிறுத்தி அவங்கக்கிட்ட வாங்கணும், இல்லை இவங்களேவே இவங்களோட பணத்தை பயன்படுத்தி சொந்தமாக வாங்கணும் அப்படின்ற நிலைமை தான் இது வரைக்கும் இருக்குது. இப்போது அரசு பாதுகாப்பு உபகரணங்களில் தருது அப்படின்றத தாண்டி முதல்ல இது தடை செய்யப்பட்டிருக்கு. இறங்கக்கூடாது, மலைக்குழியில் இறங்கக்கூடாது. அப்போ இறங்கக்கூடாதுன்னா அது நிறுத்தப்பட வேண்டும். அப்போ நிறுத்தப்படுறதை தாண்டி நம்ம அடுத்த கேள்விக்கு போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நிறுத்தப்படணும்னா நிறுத்தப்படும், அது இயந்திரமயமாக்கப்பட வேண்டாம், இயந்திரமயக்கப்பட வேண்டும். அதில் இயந்திரமயத்தை பயன்படுத்தி இந்த கழிவுகளை அகற்றணும் அப்படின்றது தான் வந்து பிரதானமானது. அப்போது இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்றதுக்கு தான் 2013 சட்டங்களில் வந்ததெல்லாம் சார் சொன்னார். இதன் அடிப்படையில் பார்க்கும்போது முதல்ல மலைக்குழியில் இறங்க அனுமதிக்கிறதே தப்புன்றேன். அதையும் தாண்டி மலைக்குழி இவ்வளோ போர் உரிமை இயக்கம் வந்து பல வருடங்களாக ஒரு ஸ்டாண்ட் சொல்லிகிட்டே இருக்கும். மலைக்குழி மரணத்தில் இறங்கி இறக்குறதுக்கு அப்படி ஒரு இறப்பு நடந்ததுன்னா அதற்கு அந்த மாவட்ட ஆட்சியரை பொறுப்பாக்கணும், அவர் கைது செய்யப்படணும், எஸ்பியை பொறுப்பாக்கணும், அவர் கைது செய்யப்படணும், அவர் மீதான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கணும்னு சொல்லிகிட்டே இருக்கோம். அப்படின்னா இந்த மரணங்கள் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி 38 மரணங்கள் இந்தியா முழுக்க கடந்த 5 வருடத்தில். அப்படின்னா இந்த நகர்மயமாதல் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது இது தொடர்ந்து நகர்மயமாதல் வருது. அப்போ தான் இது ரெக்கார்டுக்குள்ள வந்ததுக்கு இன்னுமே இந்த ரெக்கார்டை இது முதல் அதுவரை தான் சொன்னாங்களே, ப்ராப்பரான ரெக்கார்டு அதில் கொடுக்கல. எத்தனை மரணங்கள்ன்றது கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணல அப்படின்றத, ஆமாம் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணவே இல்லை. அப்படின்னா ஒரு ஒரு தோராயமான ஒரு மதிப்பை தான் மரணங்களில் குறிப்பிட்றாங்களே தவிர இன்னும் வெளிவராத மரணங்கள் இருக்குது, நிறையா இருக்குது. அப்படின்னா
இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு மலக்குழியில் இறங்கக்கூடாது, தடை செய்ய வேண்டும், இயந்திரங்கள் கூட்டை அகற்ற வேண்டும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுக்குள்ள இந்த அரசாங்கம் வந்து அதை நோக்கி நகரணுமே தவிர, இதில் வந்து பாதுகாப்பு உபகரணங்கள் நான் இதை தர்றேன் அதை தர்றேன் அப்படின்றது வந்து இதில் வந்து அடிப்படையான விஷயமே இல்லை. அப்படின்னா அதுக்கு தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா, அந்த மாவட்ட ஆட்சியரே பொறுப்பாக்கணும், அவர் வந்து கைது செய்யப்படணும், அவர் வந்து சிறைக்கு அனுப்பப்படணும். அப்படின்னா இந்த மலக்குழி மரணங்கள் நடந்ததுக்கு இது வரைக்கும் எத்தனை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு, அந்த வழக்குகள் மேலே என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்றதுக்கு இதில் பதில் இல்லை. எந்த பதிலுமே அப்போ சொல்லப்படலைன்னா அது ஒரு விஷயமாவே இவங்களை பழகலை. அப்படின்னா வந்து அது ஒரு டர்ட்டி ஜாப், டேஞ்சரஸ் ஜாப், அப்படின்னா டீக்ரேடிங் ஜாப், இப்படி தான் இருக்குது. அப்போ இந்த விஷயங்களில் இவங்களை ஈடுபடுத்துறதே வந்து பெரிய மனிதத்தன்மையற்ற போன செயலாக வந்து நான் பார்க்குறேன். இது எங்களோட உழைப்போர் உரிமை இயக்கம் செயல், அது பார்வை அதுதான் அந்த விஷயத்தில். இப்போ இந்த மனித கழிவுகள் அகற்ற விஷயத்தில் மனிதர்களை ஈடுபடுத்துவதுன்றதுக்குல அது ஒரு மனிதத்தன்மையற்ற செயல். அதைத்தான் வந்து இன்றைக்கும் வந்து இந்த சமுதாயத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது தான் யதார்த்தம். இது வந்து உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். அரசு வந்து இயந்திரமயப்படுத்தி பனிஷ்மெண்ட்ஸ் நான் சற்று முன் சொன்னேனே உங்ககிட்ட நான் ஒன்று சொன்னேன். இது வரைக்கும் அதில் பதியப்பட்ட வழக்குகள் என்ன, அதில் யார் தண்டிக்கப்பட்டாங்க அப்படின்ற விவரம் எதுவுமே நமக்கு கிடையாது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அந்த விவரங்கள் எதுவுமே கொடுக்கப்படலை. நம்ம வேற டேட்டாக்கள் தேடி பார்க்கும்போது யார் மீது வழக்கு பதியப்பட்டது, யார் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது, என்ன தண்டனை அவங்களுக்கு வழங்கப்பட்டது, அவங்க கிட்ட இருந்து என்ன காம்பன்சேஷன் வாங்கி இறந்த தொழிலாளிக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்ற விஷயங்கள் எதுவுமே இல்லை. அப்படின்னா இவங்க மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலை அப்படின்ற விஷயங்கள் இதுவும். அப்போது இந்த மாற்றங்கள் எப்படி வரணும் அப்படின்னா, முழுக்க குப்பை அகற்றும் பணியிலும் இந்த மாதிரி மலக்குழி வந்து கழிவகற்றல் பணி, இந்த விஷயங்களில் வந்து முழுக்க இயந்திரமயத்தை கொண்டு வரணும். நம்ம வந்து கிரகங்களுக்கு விட்டு அங்கே என்ன மினரல்ஸ் இருக்கலாம் பார்க்குற அளவுக்கு நம்ம வளர்ந்துக்கிட்டு இருக்கணும் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாலும் கூட அது வளர்ச்சி அல்ல. சாதாரண மனிதனை மனிதனாக பார்க்குற அந்த விஷயத்துக்கு வரணும், மனிதனாக மதிக்கப்படணும் அப்படின்ற விஷயத்துக்குள்ள நம்ம எந்த அளவுக்கு விஞ்ஞானத்தை புகுத்த முடியுமோ அந்த அளவுக்கு விஞ்ஞானத்தை புகுத்தி மலக்குழி மரணங்கள் வந்து இனிமேலும் நிகழக்கூடாது, அதில் வந்து தன்னிறைவு அடைஞ்சிட்ட நாடாக வந்து இந்தியா வரணும், தன்னிறைவு அடைந்த மாநிலமாக வந்து தமிழ்நாடு வரணும் அப்படின்றது தான் நம்மளோட முதன்மையான கோரிக்கை. இப்போது இந்த வகையில் வந்து மலக்குழி மரணங்கள் அப்படின்றது வந்து முழுக்க வந்து மனித உயிர்களை மதிக்காமல் நடக்கிற செயல் தான். அதில் தமிழ்நாட்டுல தேர்ட் பிளேஸ் அப்படிங்கும்போது இங்க ரொம்ப கவனம் எடுத்துக்கிறாங்க இல்லையா? இல்லை, இது வந்து கவனம் எடுத்துக்கிறோம். தமிழ்நாட்டில் எப்படி தேர்டு, இப்போ நார்த் இல்லை இந்தியா கவனம் எடுத்துக்கிறாங்கன்றது வந்து அப்படி ஒருவேளை இதுக்கு முந்தின ஆட்சி காலத்திலும் அதுக்கு முந்தின ஆட்சி காலமும் இதை கவனமான ஒரு விஷயமா கொண்டு வந்திருந்தா அதில் வந்து நிறையா வந்து இயந்திரமயத்தை கொண்டு வந்திருக்கலாம். ரெண்டாவது, இப்போது அந்த மரணம் இருக்குல்ல, கடந்த இந்த வருடத்தில் அது வந்து இயந்திரமயம் ஏதோ ஒரு விஷயம் இந்த விஷயத்தில் டெவலப் பண்ணியிருக்காங்கன்னா இந்த மரணங்கள் குறைஞ்சிருக்கணுமே. இன்றைக்கி வந்து மிக நம்ம சமூக நீதி பேசுகிறோம், எல்லா விஷயமும் பேசுகிற நமக்கு இருக்குல்ல, இன்றைக்கி இருக்கிற அரசாங்கமும் இதை தான் வந்து சொல்லுது, நாங்கள் சமூக நீதி பாதையில் தான் நடத்துகிறோம் அப்படின்னு. அப்படின்னா இனிமேல் வர்ற இந்த அரசாங்கம் இது வரைக்கும் அதை நடக்கலை, இனிமேலாவது அதை வந்து உறுதிப்படுத்தணும். மலக்குழி மரணங்கள் வந்து முற்றிலும் தவிர்க்கப்பட்ட மாநிலமாக தமிழ்நாடு மாறணுன்றது தான் நான் வந்து சொல்லிக்க விரும்புகிறேன். இல்லை, நீங்கள் தமிழ்நாடு ஒன்று கேட்டீங்க, அந்த டேட்டா ஒன்று கொடுத்துட்றேன். அதாவது இந்த சஃபாய் கரம்சாரி அப்படின்னு அவங்க டேட்டா வச்சுருக்காங்க. அதை வந்து ஹிந்து பேப்பர் ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. அதில் லாஸ்ட்டு 10 வருடம் ஓவர் 10 இயர் பீரியட் அதில் டேட்டா பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், 631 பேர் 631 பீப்புள் இறந்து போயிருக்காங்க. அதில் தமிழ்நாடு 122 பேர், உத்தரப்பிரதேஷ் 85 பேர், டெல்லி அண்டு கர்நாடகா 63 பேர், டெல்லி 63, கர்நாடகா 63, தென் குஜராத் 61 பேர் ஓவர் ஏ பீரியட் ஆஃப் 10 இயர்ஸ், ஹரியானா 50 பேர். இது ஓவர் ஏ பீரியட் ஆஃப் 10 இயர்ஸ் இந்த டேட்டா கொடுத்துருக்காங்க. இதை இந்து பத்திரிகை ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. அதாவது இது சம்பந்தமாக நாடாளுமன்றத்தில் விசிகேனுடைய எம்பியான ரவிக்குமார் அவர்கள் கேள்வி எழுப்பும்போது துறை சார்ந்த மத்திய இணையமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் என்ன சொல்கிறாருன்னா, கடந்த 5 வருஷத்தில் இந்தியாவில் பார்த்திங்கன்னா 332 பேர் இதில் இறந்துருக்காங்க. அதில் வந்து மகாராஷ்டிரா ஃபஸ்ட்டு, செகண்டு ஹரியானா, 3வது வந்து தமிழ்நாட்டில் 38 பேர் இறந்துருக்காங்க என்று சொல்லியிருக்காங்க. 2013 மத்திய அரசு இனிமேல் மனித கழிவை எடுக்கக்கூடாதுன்னு ஒரு ஆர்டர் போட்டு அதுக்கு பதிலாக தேசம் முழுவதும் ஜெட் ரைடிங் மிஷின் கொண்டு வந்தாங்க. அந்த ஜெட் ரைடிங் மிஷின் என்பது வந்து பார்த்திங்கன்னா விரிவாக்கம் செய்யப்பட்ட மாநகராட்சியில் மட்டும்தான் செயல்படும். உதாரணத்துக்கு கல்கட்டா, மும்பை, பெங்களூர், சென்னை போன்ற மாநகராட்சியில் தான். அதுக்காக தான் 2014க்கு பிறகு ஆட்சிக்கு வந்த மத்திய அரசு என்ன பண்ணிச்சுன்னா,
ஊராட்சியிலிருந்து பேராட்சி, நகராட்சி, மாநகராட்சி, மாநகராட்சி 4 கட்டமைப்பில் உள்ள எல்லா இடங்களிலும் கழிவுநீர் அந்த உடனடியாக யூஜிடி அந்த சிஸ்டம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இருந்தது. ஸ்மார்ட் சிட்டி என்ற திட்டத்தை கொண்டு வந்து அதன் மூலமாக ஒவ்வொரு மாநகராட்சியும் 500 கோடி 1000 கோடி நிதிகளை ஒதுக்குனாங்க. பட் இந்த செப்டிக் டேங்க் என்பது வந்து மக்கள் தொகை அதிகமாகும் போது அந்த காலத்தில் என்ன பண்ணால் முன்னாலெல்லாம் வெளிப்புற காடு கழனியில் போய் இருப்பாங்க, வருவாங்க, போவாங்க. அதுக்கு பிறகு வீட்டுக்குள்ளே ஒரு இது உள்ள அதாவது வீடு கட்டும்போதே சம்பு தனியாக தோண்டுவாங்க, அப்புறம் வந்து செப்டிக் டேங்க் தனியாக எடுப்பாங்க. அப்போ செப்டிக் டேங்க் பண்ணும்போது அந்த கொத்தனார் என்ன பண்ணால் உள்ள அந்த மெட்டீரியல்லாம் போட்டால் தான் அந்த தண்ணி உள்ளே இழுத்துகிட்டே இருக்கும் பூமிக்குள்ளே. சில இடங்களில் பூமி இழுக்காகும் போது பார்த்திங்கன்னா 5 வீடு வாடகை இருப்பாகும்போது செப்டிக் டேங்க் ஃபுல்லாகும்போது ஒன்று அந்த வண்டியை வச்சு எடுத்துகிட்டு போவாங்க. இந்த வண்டியை வச்சு எடுக்கும்போது என்ன ஆகும்னா 1 வருஷம் 2 வருஷம் கழித்து எடுக்கும்போது என்ன உள்ள கேஸ் ஃபார்ம் ஆகும். கேஸ் ஃபார்ம் ஆகும்போது உள்ளே இறங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அதில் உயிர் பலி ஏற்படுகின்றது. ஸோ அதனால தான் மத்திய மாநில அரசு எல்லா மாநில அரசு என்ன பண்ணால் இனிமேல் இந்த மாதிரி செப்டிக் டேங்கை யாராவது அந்தந்த லோக்கல் பாடி என்ஓசி இல்லாமல் நீங்கள் உள்ளே இறங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் கிராமப்புறங்கள் எல்லாத்துமே ஊராட்சி மன்றங்கள் தலைவர்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்க முடியாதனால அவங்களே என்ன பண்ணால் கழிவுநீர் எடுக்கக்கூடிய லாரிக்கு ஃபோன் பண்ணால் அவங்க ஒரு 1500 2000 பேமெண்ட்டை வாங்கி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இதுதான் தொடர்ந்து நடத்தக்கூடிய ஒரு நிலைப்பாடு. ஆனால் இன்றைக்கி சிட்டியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ சென்னை மாநகராட்சி போன்ற எல்லாம் ஜெட் ரைடிங் மிஷின் இருக்கணும். ஆனால் மற்ற நகராட்சி மாநகராட்சியில் ஜெட் ரைடிங் இருக்குது, ஆனால் சரியான அளவில் செயல்படுவது கிடையாது. உதாரணத்துக்கு மத்திய அரசு தூய்மை பணியாளர்களுக்கு காமன், அதாவது கழிவுநீர் எடுப்பதற்கும் சரி அது காமனாக வந்து தூய்மை பணி ஒரு வாரியத்தும் போட்டு சேர்மன் போட்டாங்க. அதில் 2 முறை நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு சேர்மனை தான் போட்டாங்க. அந்த சேர்மனுக்கு என்ன பண்ணினா அண்ணனுக்கு தெரியும், அதுக்காக சொல்ல தினகரன் சார், ஏன்னா அவர் இதில் வந்து இந்த விஷயம் அவருக்கு நல்லா தெரியும். அந்த சேர்மன் என்ன பண்ணுவோன்னா 6 மாதத்துக்கு ஒருக்கா ஊராட்சி, பேராட்சி, நகராட்சி, மாநகராட்சியில் ஒரு நாள் முழுவதும் உட்காந்து ஆய்வு பண்ணணும். அந்த ஆய்வில் என்ன பண்ணணும்னா அந்த பதிவேடு இருக்கும் பாருங்கள், பதிவேட்டில் தூய்மை பணியை செய்யக்கூடியவர்கள் ஒழுங்காக செயல்படுகின்றார்களா, அவர்களுக்கு நீங்கள் பாதுகாப்பு உபகரணம் கொடுத்துள்ளீர்களா, பாதுகாப்பு உபகரணம் கொடுத்தீங்களா, இறப்பு ஏதாவது உண்டா, காயங்கள் உண்டா, எல்லாமே அவங்க பக்காவாக ஃபைல் ரெடி பண்ணணும். ஃபைல் ரெடி பண்ணி நோட் போட்டு போகணும். ஆனால் இதில் என்ன விஷயம்னா எந்த நகராட்சி மாநகராட்சியிலுமே இந்த இன்ஸ்பெக்ஷன் வரும்போது சம்மந்தப்பட்ட மாநகராட்சி கமிஷன் அந்த ஸ்பாட்டில் இருக்கிறது கிடையாது. அது அவங்களுக்கு உதாசீனமாக நினைக்கிறது. அப்போ என்ன பண்ணால் அந்த நகராட்சி மாநகராட்சியுடைய சானிட்டரி எஸ்ஐ, சானிட்டரி எஸ்ஓ, இதே ஸ்பெஷல் கேட் முனிசிபாலிட்டினா எம்ஹெச்ஓன்னு சொல்லுவாங்க, முனிசிபாலிட்டி ஹெல்த் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க, அவங்க வந்து உட்காந்து ஆய்வு பண்ணிட்டு போவாங்க. இதுதான் தொடர்ந்து நடக்கிறத வருது. இதன் மீது இந்த உயிர் இது பிரச்சனை, இதன் மீது உள்ள நிலைப்பாடு பெருசாக நினைக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு 4-5 ஆண்டுகளுக்கு முன்னால் மெட்ரோ வாட்டர் சென்னை மாநகராட்சியில் பார்த்திங்கன்னா 2ஆக பிரிக்கிறாங்க. அது சென்னை மாநகராட்சியில் வந்து பார்த்திங்கன்னா மெட்ரோ வாட்டர் கூட தான் யூஜிடி வாட்டர் சப்ளை, அது வந்து சிவரேஜ் வாட்டர்னு சொல்லுவாங்க, கழிவு நீர். அதில் தான் இந்த செப்டிக் டேங்கில் சம்மந்தமான கழிவு தண்ணிலாம் அதில் தான் வருது. அதில் தினக்கூலி அடிப்படையில் வேலை பார்த்தா பல ஆயிரம் பேர் போராட்டம் பண்ணாங்க. போராட்டம் 1 மாதமாக சர்வ கட்சிகளும் சேர்ந்து நம்ம சென்னையில் பெட்டனப்பாக்கத்தில் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. மெட்ரோ வாட்டர் ஹெட் ஆஃபீஸில் டெம்பரரி அந்த ஆஃபீஸ் இப்போ வந்து தண்டர்பேட்டில் இருக்குது, செந்தாரிப்பேட்டில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ செம்பரே இருந்த ஆஃபீஸில் அந்த விஜயகுமார் மெட்ரோ வாட்டர் எம்டி இந்த ஊழியர்களையோ அந்த ஊழலின் பிரதிநிதிகளையோ திரும்பி கூட பார்க்கலங்க. சர்வ கட்சிக்காரர்களும் போராட்டம் பண்ணாங்க, ஒன்றுமே திரும்பி பார்க்கல. எனக்கு தெரியும் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடில், அதாவது ஒரு தூய்மை பணியாளர்னால் இவங்களுக்கு ஏதோ கிள்ளிக்கிற மாதிரி. நீங்கள் தமிழ்நாடு முழு நீங்கள் என்ன நினச்சாலும் சொல்கிறாங்க, தமிழ்நாட்டில் வந்து தூய்மை பணியாளர்களை அதிகாரிகளோ ஆளும் அரசியல்வாதிகளோ பொருளாகவே நினைக்கிறது இல்லை என்றால் அதுக்கு சின்ன உதாரணம் சென்னை மாநகராட்சியில் தூய்மை பணிகள் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் அமைச்சர், துறை சார்ந்த மாவட்டத்தினுடைய அமைச்சரை எவ்வளோ கேவலப்படுத்தினார் என்பது உங்களுக்கு தெரியும். அவங்கள கைது பண்ணி அங்கங்கே அலைய விட்டது உங்களுக்கு தெரியும். ஆகவே தூய்மை பணியாளர்கள் வந்து நம்மை போன்றவர்கள் தான். நமக்கு எப்படி உணர்வு இருக்குமோ அவர்களுக்கும் உணர்வு உண்டு. ஆனால் அந்த உணர்வு என்ற சிந்தனையை ஆட்சியாளர்களோ அல்லது துறை சார்ந்த உள்ளாட்சி அமைப்புகளோ ஒரு கவலைப்படுது. அந்த துறை சார்ந்த உயர்தாரிகள் அவர்கள் மீது கவலைப்படுவது கிடையாது, அவர்கள் மீது உண்டு அக்கறை கொள்வதும் கிடையாது. அவர்களை அடிமைத்தனமான ஒரு நிலைப்பாடு தான் உருவாக்குகின்றார்கள். அதைத்தான் இவர்களைப் போல சங்க தலைவர்கள் ஏன் அந்த ஊழியர்களை ஏன் நீங்கள் மதிப்பு கொடுக்கல சார்? ஒரு காலத்தில் லைபாய் சோப்பு எல்லா சோப்பும் கொடுப்பாங்க சார், எல்லா மூலப்பொருளும் வாரந்தோறும் கொடுப்பாங்க. இப்போ எந்த இதுவும் கொடுக்குற கிடையாது. ஏன்னா இதெல்லாம் கான்ட்ராக்ட் பேசிக்கில் ஒப்படைச்சிட்டு ஓடிடுது. அப்போ எப்படி இதில் இந்த உயிர் சேதம் வராமல் எப்படி நான் பண்ணணும்னு சொல்லுங்கள் சார். பாதாள சாக்கடை திட்டம், இதற்கான சிவரேஜ் வாட்டர் சப்ளை வந்து இப்போ தான் மத்திய அரசு நிதி கொடுத்து அதில் வேலை நடக்குது. இன்றைக்கி 60% தமிழ்நாட்டில் இந்த திட்டம் கிடையாது. அப்போ சாமானிய மக்கள் என்ன பண்ணுவாங்க? டெல்லிக்கு கொண்டு போயிருக்காரு. என்ன சார், ஸ்டேட் பேஸ்ல செய்ய வேண்டியது நிறைய இருக்கும்போது டெல்லிக்கு கொண்டு போயிருக்காங்க. எது பார்லிமெண்ட்ல இதை கொடுத்து கொண்டு போயிருக்காங்க. இல்லை பார்லிமெண்ட் ஒரு விஷயம் சார், அதில் சில விஷயங்கள் அதுக்குள்ளே என்னென்னா நல்லா புரிஞ்சுடுங்க. தூய்மை பணியாளர்கள் என்றாலே உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை தான் இந்த சமூகம், இந்த அரசாங்கம் மென்ஷன் பண்ணி காட்டுது. அப்போ அப்படி இருக்கின்ற போது அந்த சமுதாயத்தை சேர்ந்து ஒரு நிலைப்பாடு இருக்கின்ற போது அந்த சமுதாயத்தினுடைய
தாற்பயமான எம்பி நாடாளுமன்றத்தில், நான் இது வெளிப்படையாக சொல்ல முடியாதுன்னு சொல்கிறேன், அது சொல்லும்போது அந்த சமுதாயத்துக்கு உள்பட்ட அந்த மத்திய இணையமைச்சர் தகவல் சொல்கிறார். ஏன்னா கேள்வி சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் கேள்வியை முன்கூட்டி கேட்கும்போது பதில் இந்த மாதிரி கேள்வி நான் கேட்க போகிறேன்னு சொல்லும்போது அதுக்கான பதில் அந்த அமைச்சர் ரெடி பண்ணிடுவாங்க. ஸோ அது உடனே கேட்குற கிடையாது. ஏற்கனவே இந்த கேள்வி நாங்கள் கேட்க போகிறேன்னு சொன்னோம்னா அவங்க எதுவும் உடனே டக்குன்னு அதுக்கான தகவலை கொடுக்குறாங்க, அவங்க கொடுப்பாங்க, அவ்வளோதான் வந்து. பட் அதுக்குள்ளே வந்து அந்த சமுதாய மக்களை மட்டும் நிறைய இடங்களை காரணம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இப்போ இந்த தூய்மை பணி வாரியம்னு போடுறாங்க, அதுக்கு ஒரு ஆள் போடும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அதுலேயும் நிறைய கோல்மால் இருக்குது. அந்த தூய்மை பணி வாரியம் என்பது அங்கே நிர்வாகம் பண்ணும்போது குற்றங்களை அங்கே நடவடிக்கை சரியாக எங்கேயாவது ஒரு தூய்மை பணி இந்தியா அளவில் தூய்மை பணி வாரியத்தின் சார்பில் மத்திய அரசு போடப்பட்ட அந்த சேர்மன் பதவியில் உள்ளவர்கள் எந்த நடவடிக்கை எடுத்தார்களா? ஒரு இடத்த நீங்கள் காட்டுங்க, நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. அதுக்குள்ளே சில விஷயங்கள் இருக்குது. ஆனால் அதே போல் இப்போ தினகரன் போன்ற ஒரு தொலைநோக்கு சிந்தனைகளுக்கு அந்த மாதிரி பதவிகள் கொடுத்தா நிர்வாகம் கரெக்டாக நடக்கும். அவருடைய மனசில் என்னென்ன ஓடு தெரியுமா? ஏன்னா இதில் வந்து நல்ல, அதாவது மக்களை, அதாவது உடலும் உள்ளமும் தூய்மையாக இருந்தால் உற்பத்தி திறன் அதிகரிக்கும். பிறகு அண்ணா சொன்னார், நாம் ஒரு சட்டை போடுறோம், அதுக்குள்ளே பனியன் போடுறோம், நம்முடைய கட்டை இப்போ ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்கிறோம். இது வந்து சாமுத்திரிக லட்சணம் மாதிரி. அதே போல் மனித சமூகத்தை இன்றைக்கி ஒரு கரெக்டான லெவலில் கொண்டு போய் அவங்கள தூய்மைப்படுத்தியான நிலைமை இந்த தூய்மை பணியாளர்களுடன் அவங்க செய்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கு என்ன நீங்கள் மரியாதை கொடுக்குறீங்க? யார் நீங்கள் மதிக்கிறீங்க? இன்றைக்கி ரோட்டில் எவ்வளோ பெரிய அதெல்லாம் உள்ளே போனால் நிறைய விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது சார். ஆகவே தூய்மை பணியாளர்களை இதுவரையிலும் அவர்கள் செய்யக்கூடிய பணிகளையோ அவங்களுடைய இறப்புகளையோ அவளுக்கு துயரங்களையோ இதுவரைக்கும் ஆண்ட கட்சிகள் இதுவரைக்கும் கவலைப்பட்டது கிடையாது. ஆனால் இவர்களுக்கு எல்லா சலுகையும் நாங்கள் கொடுத்தது போல் போலி பில்லை போட்டு சுருட்டி கொண்டு அதை சரி செய்வதற்கு தணிக்கைத்துறை அதிகாரிகளுக்கும் 5% கொடுத்து டாட்டா பைப்புன்னு சொல்லக்கூடிய காலம்தான் தமிழ்நாட்டில் கடந்த பல வருஷமாக ஓடிட்டு இருக்குது சார். இதுதான் நடந்துட்டு இருக்குது. ஆகவே தூய்மை பணியாளர்களை இனி இந்த அரசாவது நல்லா செயல்படுத்தணும். இந்த திட்டங்கள், அதாவது இந்த மாதிரி உயிர் பலிகள் நடக்கக்கூடாது. இதுக்கு வந்து எந்த செப்டிக் டேங்க்லேருந்து நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அந்தந்த லோக்கல் பாடி, ஊராட்சி, பேராட்சி, நகராட்சி, மாநகராட்சியில் உள்ள அந்த சுகாதார அதிகாரியோட NOC வாங்க வேண்டும். ஆனால் யாரும் அதை பின்பற்றது கிடையாது. ஆனால் இப்போ நாள்பட நிறைய இடங்களில் செப்டிக் டேங்கு அவங்க உசாரானோன்னா டக்குன்னு போடுறோன்னா அது யாரும் போட்டுக்கிட்டோம், ஸ்டெட்டாட்டிங் மிஷின் தான் பண்ணணும். ஸ்டெட்டாட்டிங் மிஷின் தான். ஆனால் என்ன விஷயம்னா அந்த மேனுவலை ஓப்பன் பண்ணுவாங்க. இன்னொரு விஷயம், பாதாள சாக்கடை திட்ட பணிகளில் 60% பணிகள் தரமற்ற பணிகள், மூடி உடஞ்சி விடும். நீங்கள் மூடி அந்த மழை நேரத்தில் பாருங்க, மூடியெல்லாம் உடஞ்சி தான் கிடக்கும். வந்துடும் இல்லையா? அது கார்பரேஷனுடைய இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள வந்துடும்ல. அதே கார்பரேஷன் தான் இந்த பாதாள சாக்கடை திட்டத்தினுடைய பணிகள் செய்யக்கூடியவர்கள் கனெக்டிங் நோக்கியாக போடுவாங்க. எப்படி கனெக்டிங்னா, இப்போ உதாரணத்துக்கு பக்கத்தில் ஒரு நகராட்சி இருக்குதுன்னா மாநகராட்சியோட முடியும். அப்போ நகராட்சிக்காரங்கள்ட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் எதுக்கான ஃபண்டு, நீங்கள் லோன் அலாட் ஆகிடுச்சு, நீங்களும் ஃபண்டு கொடுங்கன்னு சொல்லி 3-in-1 ஃபண்டாக ரெடி பண்ணுவாங்க. அந்த ஃபண்டை கனெக்டிங் கொடுத்தாங்கன்னா இவங்க சென்னை மாநகராட்சியில் இருந்து டக்குன்னு பக்கத்தில் நகராட்சி கனெக்டிங் கொடுத்துருவாங்க. அதாவது ஐடியாஸ் இருக்குது, அந்த எக்ஸிக்யூஷனில் மட்டும்தான் தவறு இருக்குதா? சரி, ஒரு நிமிஷம் ரவிசங்கர் சார், நீங்கள் சொல்லிடுங்க. ஆமாங்க. இல்லை, கவர்மெண்ட்டு ப்ராப்பராக மேனுவல் ஸ்குவேஞ்சிங் மலைக்குழியில் இறங்குறது குறித்து அவங்க சட்டம் வச்சுருக்காங்க, அதுக்கான திட்டங்கள் வச்சுருக்காங்க. அது திட்டங்கள் இங்கே செயல்படுத்தப்படுறதுல தான் ஏதாவது தவறுகள் நடக்கா? ஸோ இந்த சட்டம் எப்போ கொண்டு வந்தது சார்? நான் முன்னாடியே சொன்னேன், 2013ஆம் வருஷத்தில் இந்த அளவுக்கு ஆர்ஷான்னு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இன்றைக்கி நேற்றுக்கு இல்லை, ஸோ 13 வருடம் ஆகிவிட்டது இந்த சட்டம் கொண்டு வந்து. இந்த சட்டம் கொண்டு இவ்வளவு நாள் ஆகியும் நான் முன்னாடி சொன்னேன், 12,000 பேருக்கு மேலே மேனுவல் ஸ்கேவெஞ்சர்ஸ் இன்னும் இருக்காங்க. அதில் 7,000 பேருக்கு மேலே உத்தரப்பிரதேசில் இருக்காங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ அவங்க ரோஸ்டரில் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளவு பேர் ஏன் இருக்காங்க? 2013 சட்டம் பிரகாரம் டோட்டலி பேண்ட். அப்போ எப்படி இவங்க இருக்காங்க? 2021-25 38 பேர் தமிழ்நாட்டில் இறந்து விட்டார்கள். 38 பேர் தானா? அதான் அமௌண்ட்டு நம்பர் வந்து ஒன்லி 38 இல்லை, அப்படி பார்க்கக்கூடாது. அதாவது ஒருத்தர் இறந்தாலும் எப்படி இறந்தார்? அவர் தினகரன் சொன்னார் இல்லையா, அதாவது கேஸ் போட்டிருக்கீங்களா, யார் மேலே போட்டிருக்கீங்க, டீட்டெயில் இருக்கா, யார் யார் செத்து போனாங்க, எந்த ஊரை சேர்ந்தவங்க, ரூரலா, அர்பனா, சிட்டிக்குள்ளேயும் உண்டா, எதனால் செத்து போனாங்க, என்னென்ன தேதியில் செத்து போனாங்க. ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ப்ராப்பராக 38 பேர் தான் இறந்து போயிருக்காங்க 5 வருடத்தில் அப்படின்னு சொன்னேன். மேபி அதிகமாக கூட இருக்கலாம். இது ப்ராப்பராக என்ன, பிகாஸ் இட்ஸ் எ கேஸ் ஆஃப் அண்டர் ரிப்போர்ட்டிங். ஸோ
இல்லைங்க எல்லாமே ப்ராப்பராக ரிப்போர்ட் பண்ணுறோம். அப்போ எப்படி ரிப்போர்ட் பண்ணுறீங்க? இப்போ ரூரலில் வில்லேஜில் ஒன்று நடந்து போயிடுது, இதனுடைய யார் மூலம் எங்கே போகும் ஃபைனலாக செக்ரட்டேரியட்டுக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் சேருகிறதா, அவங்க வச்சுருக்காங்களா? இதுதாங்க ப்ராப்பர் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிறது. அப்புறம் அவர் சொன்ன மாதிரி கைது நடவடிக்கை சார், இந்த இதில் இந்த மாதிரி ஆயிடுத்து, ரூரலில் ஒருத்தர் இறந்து போய்விட்டார், யாரை நீங்கள் அரெஸ்ட் பண்ண போகிறீங்க? என்ன முன்னாடி சொன்னேன், அந்த இதில் மலக்குழியில் இறங்கி பண்ணுறாங்க அப்படின்னா 1 வருட இம்ப்ரிசன்மெண்ட் ஆர் 50,000 ரூபாய் ஃபைன் சொன்னேன். மறுபடியும் ரிப்பீட்டட் அஃபென்ஸாக இருந்தால் 2 வருட சிறை தண்டனை, 1 லட்சம் ரூபாய் இதுன்னு. இப்போ 38 பேர் இறந்து போயிருக்காங்க, மலக்குழியில் இறங்கி இறந்து போயிருக்காங்க 2021லேருந்து 25. அந்த மாதிரி இருக்கிறச்ச யாருக்கு தண்டனை கொடுத்தீர்கள்? யாரை அரெஸ்ட் பண்ணீங்க? எவ்வளோ வருஷம் ஜெயிலில் போட்டீங்க? இன்னும் இருக்காங்களா? ஸோ அந்த கொஸ்டின்ஸ்க்கு இன்னும் விடை தெரியாமல் இருக்குது. விடை தெரியல. அந்த அந்த பனிஷ்மெண்ட் எந்த அளவுக்கு ஹெவியா exactly. இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க, So, அதாவது தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது இல்லை. ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னு வச்சுங்க, எல்லா ஆஃபீஸர்ஸ் கரப்ஷன். அதாவது நீங்க சொல்ற அந்த 38 நம்பர்ஸ், இந்த 38 நம்பர்ஸைக்கும் எவ்வளவு தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க பின்னாடி? Yes. எத்தனை அக்யூஸ்ட் இருக்காங்க? A1 A2 A3 2021 to 2025 எந்த வருஷம் எவ்வளவு பேர், என்னென்ன வில்லேஜா, செமி அர்பனா, அர்பனா, சிட்டிக்குள்ளையா, எங்கே? ஸோ எந்த அஃபீஷியலுக்கு இதில் பனிஷ்மெண்ட் இருக்குது? இதெல்லாம் இல்லைன்னு இல்லைங்க, அந்த அளவுக்கு டேட்டா இல்லை அப்படின்னோ ஏன் மெயின்டைன் பண்ணவில்லை? அப்போது பனிஷ்மெண்ட் கொடுக்கலையா? சார், ஒரு இது சட்டம் கொண்டு வரீங்க, அந்த சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். பனிஷ்மெண்ட், கரப்ஷன், லஞ்சம்னு வாங்கினால் உங்களுக்கு தண்டனை அப்படிங்கிறீங்க. தண்டனைக்கு பயந்து இல்லை டிஸ்மிஸல் ஃப்ரம் சர்வீஸுங்கிறோம், பயப்படுறோம். ஆனால் இந்த இதுக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக நீங்கள் என்ஃபோர்ஸ் பண்ணுறீங்களா? என்ஃபோர்ஸ் பண்ணவில்லை வச்சுங்க. அதான் சொன்னேன், 2013 கொண்டு வந்த சட்டம் 13 வருடம் ஆகிவிட்டது. இன்னும் 38 பேர் தமிழ்நாட்டில் மட்டும் இப்போ நான் சொல்கிறேன் இறந்து போகிறாங்க அப்படின்னு. ஏன் இறந்து போனாங்க? எதனால் மலக்குழியில் இறங்கினார்கள்? ஸோ அது தட் இஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தினகரன் சார், இந்த 38 பேருக்கு பின்னாடி தண்டிக்கப்படக்கூடிய நபர்கள் இருக்காங்க இல்லையா? நீங்கள் டைரெக்டாக கலெக்டர்னு சொன்னீங்க, மாவட்ட ஆட்சியர், அதுக்கு இடைப்பட்டல யாரெல்லாம் தண்டிக்கப்பட்டிருக்காங்க? இல்லை, உங்களுடைய கோரிக்கை கலெக்டர் இல்லை, கோரிக்கை அப்படின்றது வந்து அவராக தான் மாவட்ட ஆட்சியர் தான் பொறுப்பாக்கணும். ஏன்னா அவரோட ஆட்சி நிர்வாகத்தில் அது நடக்கின்றது. நான் என்ன விஷயம்னா, யார் தண்டிக்கப்பட்டார்கள்ன்ற விவரமே இல்லை, யார் மீது வழக்கு பதியப்பட்டது அப்படின்ற விஷயமே இல்லை. அப்படின்னா இதுக்கு யார் பொறுப்பாருவது? போய் இப்போ இறங்க சொல்கிறது யார்? ஒருத்தர் இறங்க சொல்கிறாருன்னா அதில் போய் இறங்குற தொழிலாளி அதுக்கு பொறுப்பாக முடியாது. அப்படின்னா சட்டம் தடை செஞ்சுருக்கு. சட்டம் வந்து 2013 இது தடை செஞ்சுருக்குன்னா அதுக்கு பின்னாடி இது நடக்குதுன்னா அப்போ முறைப்படி மாவட்ட ஆட்சியரும் வந்து மாவட்ட எஸ்பியும் வந்து தண்டிக்கப்படணும் அப்படின்ற விஷயங்கள் தான், அவங்கள சிறைப்படுத்தணும் அப்படின்றது தான் எங்களோட கோரிக்கையே. ஏன்னா அது மாதிரி விஷயங்கள் வரும்போது தான் இந்த விஷயங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு வரும். அப்படின்னா இந்த மாதிரி மரணங்கள் நிகழ்கிறதுக்கு இவர் தான் பொறுப்பு அப்படின்ற விஷயத்தை வந்து அரசு வந்து உறுதிப்படுத்தணும். அரசு அந்த விஷயத்தை உறுதிப்படுத்தி இவங்க இந்த விஷயத்துக்கு பொறுப்பாவாங்க, இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்படும் தான் அந்த மாவட்ட நிர்வாகமோ அந்த அரசு நிர்வாகமோ ஒழுங்கான விதிமுறைகளை பின்பற்றுறது, சட்ட நடைமுறைகளை பின்பற்றுறது தொடர்ந்து வரும் அப்படின்றது தான் வந்து இன்னைக்கு இருக்கிற சூழல். ஏன்னா எந்த விஷயத்தில் இப்போ 2013 போட்ட சட்டம் எந்த அளவுக்கு அதுக்கு பின்னாடி எத்தனை மரணம்? கடந்த 5 வருஷத்தில் 38 மரணம் கிடைக்கப்பட்ட விவரங்கள் மட்டும். இது நமக்கு தெரியாத விவரங்கள் எத்தனை மரணங்கள், அதில் எத்தனை பாதிக்கப்பட்டவங்க. உடனே இப்போ இன்னும் ஒன்றுமே நம்ம அது பண்ணோன்னா இப்போ வந்து அது மாதிரி மலக்குழி மரணங்களில் இறந்தவங்களுக்கு வந்து 30 லட்ச ரூபா வரைக்கும் காம்பன்சேஷன் கொடுக்கணுன்னு இருக்குது. எத்தனை தொழிலாளிக்கு இந்த காம்பன்சேஷன் இந்த அரசாங்கம் கொடுத்துருக்கும்? அது மாதிரி ஏதாவது 30 லட்ச ரூபா வந்து காம்பன்சேஷன் இந்த தொழிலாளிக்காவது கொடுத்தாங்களா? அதனால் பாதிக்கப்பட்டு வந்து படுகாயமடைந்த தொழிலாளிக்கு வந்து 20 லட்ச ரூபா வந்து காம்பன்சேஷன் கொடுக்கணுன்னு இருக்குது. அது எத்தனை தொழிலாளி கொடுத்தாங்க? அது அந்த கணக்கு விவரங்கள் ஏதாவது இருக்கா? இல்லை. அப்படின்னா முழுக்க அரசுகள் பொறுப்பேற்கணும். அது ஒன்றிய அரசாக இருந்தாலும் சரி, மாநில அரசாலும் சரி, நிகழ்கின்ற மரணத்துக்கு வந்து அரசுகள் பொறுப்பேற்கணும். அப்போது இது மாதிரியான மரணங்கள் வந்து நிகழ்கிறத தடுக்க முடியும்னா அது அரசால் தான் முடியும். அரசு நவீன மையத்தை கொண்டு வரணும், நவீன இயந்திரங்களை கொண்டு வரணும், அதை வந்து இந்த பணிகளில் ஈடுபடுத்தணும். அந்த பணிகளில் அப்புறம் நாங்கள் இன்னொரு விஷயமே நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, பல்கலைக்கழகங்களில் அதாவது இயந்திரமயம் மூலமாக கழிவகற்றுறதெல்லாம் ஒரு பாடமாகவே சேர்க்கணும்.
அப்போ அது மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கொண்டு வரும்போது தான் அதுலேருந்து இப்போ அதுலேருந்து மாணவர்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு சொல்கிறதுக்கும் இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறோம், கீழ்மட்டத்தில் உள்ள தொழிலாளிக்கு ஏதாவது மாணவர்கள் இளைய சமுதாயம் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறது, இந்த மாதிரி பாடத்திட்டங்கள் கொண்டு வந்து அதுலேருந்து அவங்கள வந்து மீட்டெடுக்கணும். அப்புறம் என்னென்னா இந்த மாதிரி வேலைகளில் வந்து ஈடுபடுத்தப்படுறது பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து அருந்ததியர், ஆதி திராவிடர், அனைத்து சாதி ஏழைகள், அப்புறம் தூய்மை பணிகளை பொறுத்தவரைக்கும் பெண்கள், இப்படின்ற விஷயம் தான் இதில் வருமே தவிர கிட்டத்தட்ட வந்து சமுதாயத்தில் அடித்தட்டில் இருக்கிற மக்கள் தான் அதை பெருமளவுக்கு பாதிக்கப்படுவோம். அப்படின்னா அவனுக்கு கேட்கறதுக்கு எதுவும் இல்லை, கேட்கறதுக்கு நாதி இல்லைன்ற அடிப்படையிலிருந்து வந்து இந்த விஷயங்கள் அப்படியே நகர்ந்து போயிட்டுருக்கும். ஒரு அதிகாரி இந்த இப்போ இவங்களை வந்து இறங்க நிர்பந்தம், இப்போ வந்து தனியார் விஷயங்கள் அதை விட்டுருங்க, வெளியில் அதை வந்து கூட இருக்கட்டும், அதை வந்து அடுத்து பார்ப்போம். இன்னொரு விஷயங்கள் வந்து இப்போ சாக்கடை அகற்றும் போது அதாவது பாதாள சாக்கடைகள், அந்த பாதாள சாக்கடைகள் அகற்றும் போது இறந்து போன தொழிலாளி எத்தனை பேர்? கடந்த வருடங்களில் கூட கழிவு நீர் அகற்ற அந்த விஷயத்தில் வந்து ஒரு 4 தொழிலாளி மொத்தமாக இறந்து போனாங்க. இப்போ அந்த மரணத்துக்கு யார் பொறுப்பேற்கிறது? இதெல்லாம் அரசாங்கத்திற்கு கீழே, மாநகராட்சிக்கு கீழே வர்ற வேலைகள் தானே. அப்போ இதில் சாகிறவங்களுக்கு யார் பொறுப்பேற்கிறது? அப்போது அரசு முழு பொறுப்பேற்று இந்த விஷயங்களில் வந்து நவீன மயத்தை புகுத்துதல், அப்புறம் வந்து இயந்திர மயத்தை வச்சு முற்றிலுமாக இயந்திர மயம், அதாவது பாதி இயந்திர மயம் நான் சொல்லவே இல்லை, முற்றிலுமாக இயந்திர மயமாக்கி அது இயந்திரங்கள் மூலம் இந்த கழிவுகள் அகற்றல், குப்பைகள் அகற்றல் கொண்டு வரணும். அந்த தொழிலாளிக்கு அந்த விஷயங்களில் ஏற்படுற பாதிப்புகளுக்கு, ஏற்படும் மரணங்களுக்கு அரசு முறுப்பெடுப்பது உரிய இழப்பீடுகளை வழங்கணும் அப்படின்ற விஷயம். ஒருவேளை இந்த மரணங்கள் மரணங்களுக்கு வந்து நிகழ்து இதையும் தாண்டி அப்படின்னா இந்த மரணங்களுக்கு வந்து அரசு பொறுப்பேற்கணும், அரசு அதிகாரிகள் பொறுப்பேற்கணும் அப்படின்றது வந்து எங்களோட நிலைப்பாடு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து இந்த விஷயத்தில் வந்து நமக்கு வந்து கிளியராக எதுவும் டேட்டா வந்து நம்ம இது பண்ண முடியல, எப்படி இது எந்த மரணங்கள் எந்த வகையில் நிகழ்து அப்படின்னு. ஆமாம், இன்னும் ப்ராப்பரான டேட்டாஸ் வரல. இது மட்டும் இல்லை இந்த தூய்மை பணியில் நடக்கிறது வந்து 30 லட்சம் ரூபாய் எத்தனை பேருக்கு பெற்று கொடுக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்ற டேட்டாவே நம்ம கிட்ட கிடையாது. எவ்வளவு தண்டிக்க. ஆமா சார், ஒரே ஒரு பாயிண்ட் ஆட் பண்ண வருங்க. ஒரே ஒரு பாயிண்ட், அதாவது சார் சொன்ன மாதிரி எல்லாமே மிஷின்ஸ் கொண்டு வரீங்க, ஆட்டோமேட் பண்றீங்க, அந்த மாதிரி இருக்கிறச்ச ஒரு டெத்து நடந்தாலும், ஒரு சாவு மலக்குடியில் இறங்கி இறந்தார் அப்படின்னு அது ஒரு பெரிய சீரியஸ் அஃபென்ஸாக கொண்டு வரணும். ஒருத்தர் கூட இறந்து போக கூடாது. அது செய்தியா கடக்காமல் வெரி சீரியஸ் அஃபென்ஸ். ஸோ அதான் மாவட்ட ஆட்சியருக்கு இதுக்கு பொறுப்பு இருக்கணும் அப்படின்னு தினகரன் சொல்றாங்க. இதோட தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து இந்த விஷயத்தோட மட்டும் இல்லை, இது என்னன்னா தூய்மை பணியில் இது மாதிரி மரணங்கள், கழிவகற்றலில் இது மாதிரி மரணங்கள் நடக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். ரொம்ப இது நிலைமை தான் வந்து இன்னைக்கு மைக்ரன்ஸ் தொழிலாளிக்கு இருக்குது. இன்னைக்கு பாய்லர் வெடிச்சு தொழிலாளி இறந்து போகிறான், அமோனியா கேஸ் வச்சு தொழிலாளி இறந்து போகிறான். அப்போது இந்த உழைக்கும் மக்களுக்கான விஷயங்கள்ல இந்த அரசு எவ்வளவு நுட்பமாக இருக்குது அப்படின்னா அந்த விஷயத்தில் ஒரு கழிவு அமோனியா வந்து லீக் ஆகிற அளவுக்கு அந்த ஃபேக்ட்ரி நடத்துகிறாங்கன்னா அந்த ஃபேக்ட்ரியை ஆய்வு பண்ணக்கூடிய அதிகாரி யார்? அந்த ஃபேக்ட்ரிக்கு யார் சர்டிஃபைட் பண்ணது? அப்போ அந்த ஃபேக்ட்ரியை எவ்வளோ சீக்கோண்டில் அதை ஆய்வு பண்ணியிருக்கணும், இது சரியாக இருக்கான்னு யார் பார்த்துருக்கணும்? அதுக்கு யார் பொறுப்பேற்கிறது? இன்றைக்கி 18-20 தொழிலாளிக்கு மேலே இறந்து போயிட்டாங்க, ஃபுல்லாக வந்து மைக்ரண்ட் தொழிலாளி. இவங்களோட மரணத்துக்கு யார் பொறுப்பேற்கிறது? இப்படிலாம் இருக்குது. அப்போ நாடெங்கிலும் தொழிலாளி செத்துட்டு இருக்காங்க. ஆமா, பெரிய பிரச்சனை. இன்னைக்கு யாருக்கு குரல் கொடுக்கறது? இன்னைக்கு என்னன்னா அவங்களுக்கு வந்து நம்ம சாதாரண வேலைகள்ல இருந்து இன்னைக்கு எல்லா வேலைகளுக்கும் வந்து அவங்க வந்து வேலை வாய்ப்பை நோக்கி நகர்ந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப அவங்களுக்கான வேலைகள், அவங்களுக்கான பாதுகாப்பை யார்? எல்லா விஷயத்திலையும் எல்லா தொழில்கள்லையும் இன்னைக்கு வந்து மைக்ரண்ட் தொழிலாளிகள் இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு வந்து அவங்களோட வாழ்வாரத்தை யார் பார்க்குறது? அவங்களுக்கு குடும்பம் இருக்குது, அவங்க வந்து நகர்ந்து வர்றாங்க. இப்போ அவங்களோட விஷயங்கள் யார் பார்க்குறது? அப்புறம் இன்னும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அதெல்லாம் எல்லாமே வந்து இப்போ எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னா கான்ட்ராக்ட் மயம். நீங்கள் எல்லா தனியார் நிறுவனங்கள்லையும் பார்த்தீங்கன்னா நிரந்தர தொழிலாளி எண்ணிக்கையை விட 3 மடங்கு 4 மடங்கு வந்து கான்ட்ராக்ட் தொழிலாளி இருப்பாங்க, ஒப்பந்த தொழிலாளி இருப்பாங்க. அது வந்து தமிழ்நாட்டில் உள்ள தொழிலாளிக்கு அது பொருந்தும். அப்படின்னா அங்கே உள்ள தொழிலாளிக்கு 80,000 ரூபா சம்பளம் இருக்கும், இங்கே உள்ள தமிழ்நாட்டு தொழிலாளிக்கு அதே வேலையை செய்கிற தொழிலாளிக்கு 20,000 ரூபா சம்பளம் இருக்கும், 15,000 ரூபா சம்பளம் இருக்கும். இன்றைக்கி வந்து கான்ட்ராக்டில் வந்து 15 ரூபாய்க்கு மேலே எனக்கு சம்பளம் தர்றாங்களான்னு தெரியல, 20,000 15,000 ரூபா. அப்படின்னா சம வேலைக்கு சமம் ஊதியம் அப்படின்ற அடிப்படை கோட்பாடு கூட இங்கே இல்லை. இப்போ எல்லா விதத்துலையும் வந்து தொழிலாளி அப்படின்ற விதத்தில் நசுக்கப்படுறாங்க அப்படின்றத வந்து நாம் கவனத்தில் எடுத்துக்கணும். அரசு தொழிலாளர் வர்க்கத்திற்கான அரசாக இருக்கணும். அப்படின்னா
எல்லா விதத்துலையும் கான்ட்ராக்டை புகுத்துறது. இப்போ தனியார் மயம் அப்படின்னா மாநகராட்சி பணிகளில் தனியார் மயம் வந்தது. இப்போ ஏற்கனவே வந்து இந்த தாராளமயப்படுத்தல், தனியார் மயப்படுத்தல் அப்படின்றது வந்து நிறையா வேலை வாய்ப்புகளே வந்து இந்தியாவில் குறைஞ்சு போச்சு. இப்போ இருக்கிற இன்னைக்கு ஐடி துறைகள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரே நைட்டில் வந்து நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க, நைட்டு 30,000 பேரை மெயில் அனுப்பி ஒரே நாளைக்கு நீ வேலைக்கு வராதன்றான். அப்போது இதுக்கெல்லாம் வந்து இந்த அரசாங்கம் என்ன செய்ய போகுது? அப்போது அரசாங்கம் வந்து தனியார் நிறுவனங்களுக்கு கொடுக்குற சலுகைகள் என்ன? இப்போ நோக்கியா கம்பெனிலாம் வந்து இப்போ ஸ்ரீபெரும்பகத்தில் ஐயாமா ஒரு 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 ரூபாய்க்கு 1 ஏக்கர் அப்படின்ற வரலாறுலாம் இருக்குது. 1 ரூபாய்க்கு ஒரு ஏக்கர் நிலம் கொடுத்த வரலாறுலாம் இருக்குது. அப்போது இது மாதிரி வந்து பெரும் லாபம், பெரும் கொள்ளையடிக்கிற நிறுவனங்கள் வந்து அவங்க தொழிலாளி எவ்வளவு சிறுமைப்படுத்தி வச்சிருக்கு அப்படின்னு கேட்குறப்போ, ஹுண்டாய் தொழிலாளர்கள்லாம் ஒரு நேரத்தில் பேச ஆரம்பிச்சாங்க, லாபத்தில் பங்கு வேணும் அப்படின்னு. சரியான நடைமுறைன்னு நினைக்கிறேன் நான். இப்போ இது மாதிரி தொழிலாளி, ஏன்னா உழைச்சி கொடுக்குற தொழிலாளிக்கு என்ன வரணும், ஏது வரணும் அப்படின்ற விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது அரசு கவனிக்கணும் அப்படின்ற விஷயத்தை கொண்டு வரும். ராமன் சார், அதாவது இப்போ இந்த தலைப்பு வந்து செப்டிக் டேங்கில் க்ளீன் பண்ணும்போது அதனுடைய மரணம் என்றது. இந்த நிலைப்பாடை பார்த்தீங்கன்னா தினமலர் உரைகள் அந்த விவாதத்துக்கு இருக்கக்கூடிய அந்த சமூக சிந்தனை எண்ணம் கூட தமிழகத்தில் உள்ளாட்சித்துறை அதிகாரிகளிடம் கிடையாது. காரணம் என்றால் இந்த சம்பவம் அனைத்தும் உள்ளாட்சித்துறை சம்பந்தமானது. உள்ளாட்சித்துறை சம்பந்தமாக தான் சொல்கிறேன். காரணம் என்றால் ஒரு நகராட்சி எஸ்ஓ மாநகராட்சி எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் டீலிங் யாருன்னா சானிட்டரி எஸ்ஐ, சானிட்டரி இன்ஸ்பெக்டர், ஹெல்த் ஆஃபீஸர்லாம் வராங்க. இதுக்கு அடுத்தபடி தான் கமிஷனர் ரோல்லே வரமாட்டாங்க. இதில் என்னென்னா 2015 சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அண்ணன் சொன்னார் நிறைய தூய்மை பணியாளர்கள் நிறைய மாட்டது. இதுக்கு உள்ள என்னமா இந்த பிரைவேட்டேஷன் தூய்மை பணி விவகாரமும் பாதாளச்சாக்கடை திட்டம் க்ளீன் பண்ணக்கூடிய விவகாரமும் ஊழியர்களை நிரந்தர ஊழியர்கள் அல்லாமல் இதை தனியார் மையம் கொடுக்க வேண்டிய காரணம் என்றால் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அந்த கட்சியில் உள்ளாட்சித்துறையை சேர்ந்த அமைச்சருடைய உறவினர்கள் சப்டிவிஷன் மாதிரி பிரித்து குப்பையை நீ எடுத்துக்கோ, அதில் குப்பையில் 15 பிரிவு இருக்குது. ரீசைக்ளிங் குப்பை, ஆணி தனி, செருப்பு தனி, பிளாஸ்டிக் தனி, தனித்தனியாக மக்க குப்பை மக்காத குப்பைன்னு தனித்தனியாக பிரிக்குது. அது ஒரு கான்ட்ராக்டர். இப்போ இது போன்ற க்ளீன் பண்ணதுக்கு ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கிறாங்க. இந்த கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆண்டுக்கு உதாரணத்துக்கு ஒரு 2 கோடி ரூபா மாதத்துக்கு ஒரு மாதத்துக்கு 50 லட்சம் கொடுக்குறோம் வச்சுருங்களேன். அதே நீங்கள் தனியாரில் கொடுத்தீங்கன்னா 2 கோடி ரூபாய் பில்லை போடுறாங்க. 2 கோடி ரூபாய் பில்லை போட்டு 500 பேரை வைக்கிற இடத்துல 100 பேரை வேலைக்கு வச்சு அந்த ஆளுங்கட்சியுடைய மாவட்ட செயலர், அந்த துறை சார்ந்த அமைச்சர்லாம் பில்லை போட்டு அடிக்கிறதுக்கூடிய ரகசிய கொள்ளையடிப்பு திட்டம் தான். இந்த திட்டம் முழுவதும் இந்த தூய்மை பணியாளர்களுடைய பேரில் தான் கொள்ளையடிக்கிறாங்க. இது இல்லைன்னு சொல்ல முடியுமா? அண்ணனுக்கு தெரியும் வந்து காரணம் அவங்களும் வெளியே சொல்ல முடியாது சார். காரணம் என்றால் இந்த திட்டத்தை பொறுத்தவரையும் குப்பையை வைத்தும் தூய்மை பணியை வைத்து தான் ஒரு துறையில் உள்ளாட்சி அமைப்பில் 3ல் 1 பங்கு இந்த திட்டத்துக்கிட்டே ஒதுக்குறாங்க நிதிகளை. இந்த நிதிகளை கொள்ளையடிப்பது சாமானிய அப்பாவி இந்த மாதிரி தூய்மை பணிகளை வச்சு தாங்க கொள்ளையடிக்கிறாங்க. இதில் யாருக்கு இது தாவேக்கா புது அரசு வந்திருக்குது. இந்த அரசுக்கு அதனால தான் கடந்த முறையில் உள்ள ஊழல் நடந்துடக்கூடாதுன்னு இந்த புதிய தாவேக்கா அரசு உள்ளாட்சித்துறை நிர்வாகத்தை முதலமைச்சர் கைவசம் வைத்திருக்கின்றார். ஆனால் முதலமைச்சர் கைவசம் வைத்திருந்தாலும் இந்த துறையை பராமரிக்கக்கூடிய ஒரு 3-4 அதிகாரிகள் முதலமைச்சர் நடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அண்ணனுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், அண்ணனுக்கும் தெரியும். இதில் என்ன உள்ள சூச்சம், ஏன்னா இதில் தான் அவ்வளோ பணம் சார். கடந்த ஆட்சியிலே ஈடியே எத்தனாயிரம் கோடி ரூபா உள்ளாட்சித்தில் ஊழல்னு சொன்னாங்களா இல்லையா? அதில் ரகசிய பாஸ்வேர்டு 10 ரூபா பாஸ்வேர்டு தேங்காய் பாஸ்வேர்டு வச்சு டீல் பண்ணாங்களா இல்லையா? அப்படிப்பட்ட நேரத்தில் இன்னைக்கு முதலமைச்சர் தூய்மையான ஆட்சி, ஊழலாத ஆட்சி நடக்க வேண்டும், எல்லாருக்கும் மக்கள் இன்பமாக வாழ வேண்டும், லேபர் பிரச்சனைகள் வரக்கூடாது என்று பல விஷயங்களை எடுத்தாலும் முதலமைச்சர் தொலைநோக்கு பார்வையில் இந்த நிர்வாகத்தை அவர் கையில் வச்சிருக்க உள்ளாட்சித்துறை. ஆனால் துறை சார்ந்த அதை கண்காணிக்கக்கூடிய அதிகாரிகள் ஆளுங்கட்சிக்கு அந்த தேவையான சில விஐபிகளை வைத்துக்கொண்டு தங்களுடைய பதவிகளை தக்க வைத்து கன்சல்டன்சி என்ற பெயரில் இன்று தூய்மை பணியில் பல கோடிகள் கொள்ளையடிக்கப்படுகின்றது என்பதை முதலமைச்சர் பார்வைக்கும் தெரிகிறேன். இது சொல்றேன் ஏன்னா இது அண்ணனுக்கு தெரியும். அவரோட சொல்ல முடியாத சூழ்நிலைகள் இருக்கிறார். அவர் நான் ஏன் வெளிப்பட உள்ளாட்சியத்தோட 30 ஆண்டு காலம் சிறப்பான புலனாய்வுல இருக்கிறனால இதுல என்ன நடக்கு கன்சல்டன்சி என்ற பெயரில் இன்னைக்கு தூய்மை பணியுடைய பணங்களை நிதிகளை களவாடி சொல்லுகின்றார்கள். இது யாருக்கும் போகல, யாரோ ஒருத்தருக்கு அவங்க வாங்கக்கூடிய கமிஷனை பில்டர்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கொள்ளையடிக்கிறாங்கன்னா இது என்ன செய்ய? இவங்களை மதிக்க கிடையாது சார். எங்களுக்கு இருக்கிற உணர்வு, தினமலர் உரைகளுக்கு இருக்கிற உணர்வு இன்று துறை சார்ந்த அதிகாரிடம் இல்லை. இல்லாத காரணத்தால் இந்த அரங்கத்தில் நாம் சாமானிய ஒரு ஏழை எளிய தூய்மை பணிகளை பற்றி பேசணும்னா காரணம் என்றால் சமூக சிந்தனை, சமூகத்தின் மீது அக்கறை, மக்கள் நன்றாக இருக்க வேண்டிய எண்ணம். தூய்மை பணியாளர்களை தாண்டி வெளிமாநில பணியாளர்கள் அதுல பணியமர்த்தப்பட்டு அவங்களுக்கான உரிமைகள் இங்கு கேட்கப்படுகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் ரொம்ப ஆழமா. உண்மைதான். தமிழ்நாட்டில் ஒருத்தர்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஒரு
குழு அமைப்பு சேர்ந்து போராடுறதுக்கு இருக்கிறாங்க. பட் அவர்களுக்கான இது ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் லேபர்ஸ் அவங்க பார்த்துக்குவாங்க, நீங்கள் ஏன் வாரீங்க அப்படின்னு ஒதுக்கப்படக்கூடிய ஒரு சூழல் மாறிடுது. அதே போல தான் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் திருவள்ளூரில் அம்மோனியா கேஸில் அந்த மாதிரி தான் அவங்க உயிரை வந்து எவ்வளோ கஷ்டம் ஒரு வட இந்தியாவிலேருந்து வந்து அந்த லேபர் வேலை பார்க்க அவங்களுக்கு பெரிய அளவுக்கு விசேஷமாக ஒன்று யாருமே ஒன்று ஹெல்ப் பண்ணலையே வந்து அப்போ என்ன அர்த்தம் சொல்லுங்கள் வந்து இன்னும் அதிலேயே பல செய்திகள் இன்னும் புலப்படாமல் இருக்கு. உள்கரிக்கப்பட்டுள்ளன. எப்படி மௌலிவாக்கம் அந்த கட்டிடம் இடிந்த போது எவ்வளோ ரகசியங்கள் அமுக்கப்பட்டதோ அதே போல் தான் திருவள்ளூரில் அந்த அமோனியா விவகாரம் தான் அப்படி தான். நிச்சயமாக சார், உண்மையாகவே நிறைய சம்பவங்கள் இதுக்கு பின்னாடி இருக்குது. அதிகாரிகள் தான், மாவட்ட ரீதியில் அதிகாரிகள் கண்காணிக்க வேண்டிய ஒரு சட்டம் வந்து அந்த சட்டம் எப்படி இயங்குது அப்படின்னு அவங்களுடைய பொறுப்பு தான். அவங்க தட்டி கழிக்காமல் இருக்கணும், இல்லைன்னா அவங்க தண்டனைக்குரியவர்களாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான இதில் ஒரு பார்வை. செப்டிக் டேங்க் பலிகள் அறியாமையா அலட்சியமா 3 கருத்துரையாளர்கள் நம்மோடு இணைந்திருந்தாங்க. அரசியல் விமர்சகர் திரு ராமன், திரு ரவிசங்கர் மற்றும் தினகரன் உழைப்போர் உரிமை இயக்கத்திலிருந்து 3 மனமார்ந்த நன்றி. நேர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி.